ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதங்கள் 37-38. 37ஆம் பதம் பூதானாம் நப ஆதீனாம் யத் யத் பவ்யாவராவரம் தேக்ஷாம் பிராணுசம் சர்காத் யதா சங்கியம் குணான் விதுகு. மொழிபெயர்ப்பு. நற்குணவானே, ஆகாயத்திலிருந்து பூமி வரையுள்ள எல்லா பௌதிக மூலப்பொருட்களிலும் உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ள எல்லா குணங்களுக்கும் பரமபுருஷரின் பார்வையாக உள்ள கடைசி பூச்சிதான் காரணம். 38ஆம் பாசுரம். யதே தேவா கலா விஷ்ணோ கால மாயாம்ச லிங்கின நானாத்வாத் ஸ்வ கிரியானீச்சா புரோட்சு பிராஞ்சலையோ விபும். மொழிபெயர்ப்பு. மேற்குறிப்பிட்ட பௌதிக மூலப்பொருட்களை ஆள்பவர்களான தேவர்கள் பகவான் விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சங்கள் ஆவர். புறச்சக்திக்கு உட்பட்ட நித்திய காலத்தினால் உருவமைக்கப்பட்டுள்ள அவர்கள் பகவானின் பின்ன பகுதிகள் ஆவர். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்குரிய பல்வேறு கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாததால் அவர்கள் பின்வருமாறு பகவானிடம் மனங்கவரும் பிரார்த்தனைகளை செய்தனர். பொருளுரை. பிரபஞ்ச இயக்கங்களை ஆளும் அநேக தேவர்கள் உயர் கிரக அமைப்புகளில் வாழ்கின்றனர் என்பது குறைமதியாளர்கள் நினைப்பது போல் வெறும் கற்பனை அல்ல. தேவர்கள் பரமபுருஷரான விஷ்ணுவிடமிருந்து பிரிந்த அவரது பின்ன பகுதிகளாவர். அவர்கள் காலத்தாலும் புறச்சக்தியாலும் மற்றும் பகவானின் ஒரு பகுதி உணர்வாலும் உருவமைக்கப்பட்டுள்ளனர். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் முதலான ஜீவன்களும் கூட பகவானின் பின்ன பகுதிகள்தான். ஆனால் அவர்கள் பிரபஞ்ச விவகாரங்களை ஆள்பவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் தேவர்களால் ஆளப்படுகின்றனர். இத்தகைய ஆட்சி தேவையற்றதல்ல. நவீன அரசாங்க விவகாரங்களில் ஆளும் இலாக்காக்கள் தேவையாக இருப்பது போலவே அதுவும் தேவையாக உள்ளது. ஆளப்படும் ஜீவன்கள் தேவர்களை இகழக்கூடாது. பகவானின் சிறந்த பக்தர்களான அவர்களிடம் குறிப்பிட்ட பிரபஞ்ச கடமைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. யமராஜன் பாவாத்மாக்களை தண்டிக்கும் கடமையை செய்வதற்காக அவரிடம் ஒருவர் கோபம் கொள்ளக்கூடும். ஆனால் யமராஜர் பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுள் ஒருவராவார். அதுபோலதான் மற்ற தேவர்களும். பகவானின் உதவியாளர்களாக செயற்படும் இத்தகைய தேவர்களால் பக்தனொருவன் ஆளப்படுவதில்லை. ஆயினும் பகவானால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்புள்ள பதவிகளின் காரணத்தால் பக்தர் அவர்களுக்கு எல்லா மரியாதைகளையும் காட்டுகிறார். அதே சமயம் பக்தர் ஒருவர் முட்டாள்தனமாக அவர்களை பரமபுருஷர் என்று கருதுவதும் இல்லை. முட்டாள்கள்தான் தேவர்களை பரமபுருஷருக்கு சமமானவர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் அவர்கள் விஷ்ணுவின் தொண்டர்களாவர். பகவானையும் தேவர்களையும் சமமாக நிறுத்துபவன் நாஸ்திகன், பாக்ஷண்டி என்றழைக்கப்படுகிறான். பொதுவாக ஞான, யோக மற்றும் கர்ம முறைகளை பின்பற்றுபவர்கள், அதாவது அருவவாதிகள், தியானிகள் மற்றும் கர்மிகள் ஆகியோர் தேவர்களை வழிபடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ பரமபுருஷரான விஷ்ணுவை மட்டுமே வழிபடுகின்றனர். முக்திவாதிகளையும் யோகிகளையும் கர்மிகளையும் போல் பௌதிக நன்மைகளுக்காக பக்தர்கள் பகவானை வழிபடுவதில்லை. களப்பற்ற பகவத் பக்தியை அடைவதற்காக பக்தர்கள் பரமபுருஷரை வழிபடுகின்றனர். ஆனால் மனித வாழ்வின் முக்கிய நோக்கமான பகவத் பிரேமையை அடையும் திட்டமில்லாத மற்றவர்கள் பகவானை வழிபடுவதில்லை. பகவானுடன் அன்பான ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்வதை விரும்பாதவர்கள் நிந்தனைக்குரியவர்களாவர். கங்கையைப் போல பகவான் எல்லா ஜீவராசிகளிடமும் சமமாக நடந்து கொள்கிறார். கங்கை நீர் ஜீவராசிகளின் தூய்மைக்காகவே உள்ளது. இருப்பினும் கங்கை கரையில் உள்ள மரங்கள் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளன. கங்கை கரையில் உள்ள ஒரு மாமரமும் கங்கை நீரை குடிக்கிறது, ஒரு வேப்ப மரமும் அதே நீரை குடிக்கிறது. ஆனால் இரு மரங்களின் பழங்களும் வெவ்வேறாக உள்ளன. ஒன்று ஸ்வர்க்கம் போல் தித்திப்பாக உள்ளது, மற்றது நரகம் போல் கசக்கின்றது. மாம்பழத்தின் இனிப்பு அதன் சொந்த கருமத்தினால் விளைந்தது என்பது போலவே வேப்பங்காயின் கசப்பும் அதன் கடந்த கால கருமத்தினால் விளைந்ததுதான். கீதையில் பகவான் கூறுகிறார், பொறாமையுள்ளவர்களும் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களுமான இவர்கள்
ஜட இருப்பின் கடலில் பல்வேறு அசுர வாழ்வினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர். தீங்கிழைப்பதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள விரும்பத்தகாத பந்தப்பட்ட ஆத்மாக்களை அடக்கியாள்வதற்கு யமராஜனும் பிற தேவர்களும் உள்ளனர். எல்லா தேவர்களும் பகவானின் அந்தரங்க தொண்டர்கள் என்பதால் அவர்களை ஒருபோதும் நிந்திக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா.